அனைவரும் பேசலாம். தகவாச்சாரங்களின் விசுவாச பயணத்தை சந்திப்பு பெருமகிழ்ச்சி. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா திருச்சபையால லென்த் காலங்கள் என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த லென்த் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளிர் விடுதல். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்ப துளிர் விடணும் என்பதற்காக தான் இந்த லென்த் காலங்கள் கொடுக்கப்படும். இந்த லென்த் காலங்கள்ல நிறைய சபைகள்ல உபவாச ஜபங்கள் நடத்துவாங்க. இது அவங்க விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு துளிர் விடுதலை எடுத்துட்டு வரணும்னு சொல்லித்தான் உபவாச ஜபங்களை அவங்க ஏற்படுத்துறாங்க. உபவாசம் விட்டால் நம்மளை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்மளை சமர்ப்பிக்கிறது தான் உபவாசம் நம்ம பார்க்கிறோம். நான் எதுவுமே இல்லை, நான் என்ன வெறுமையாக்கி கருத்துல என்ன ஒப்புக்கொள்றேன்னு சொல்றதுதான் உபவாசம். நீங்க ஏசாயா எழுதுற தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பார்க்கறது ஏசாயா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்கு அநேக தீர்க்க தரிசனங்களை தேவனை சொல்லியிருக்கலாம். நீங்க அதிலும் விசேஷமாக 58ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது உபவாசத்தை பற்றி அந்த குறிப்பிடுகிற போது நம்முடைய ஆத்மாக்களை ஒடுக்கி ரெட்டிலும் சாம்பலிலும் உகத்த உபவாசத்தை தேவன் கேட்கிறார். அதே அதிகாரத்துல நம்ம புத்திர வசனங்களை பார்க்கும்போது எது உகத்த உபவாசம் என்று அங்க குறிப்பிடப்படுகிறது. பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்து சிறுமையானவனை தன் வீட்டிலே சேர்த்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தன்னை விழுக்காமல் இருக்கிறதே உண்மையான உபவாசம் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்ம நிறைய டைம்ல எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரிப்புலமான ஒரு உபவாசத்துல இருக்கிறோம். நம்ம உபவாசம் இருக்கும்போது அநேக நேரங்கள்ல எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மற்றொரு விதத்துல நம்ம தெரியப்படுத்தணும், நான் சாப்பிடாம உபவாசம் இருக்கேன், நான் இதற்காக உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்புறமான உபவாசங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா உட்புறமான உபவாசத்தை பத்தி நம்மளுக்கு அதிகமாக வெளிப்படுத்துகிறது. பார்க்கும்போது அதில் பசிகளோடுக்கு ஆகாரத்தை கொடுத்து சிறுமையானவனை வீட்டுல சேர்த்து தன்னை சுற்றி இருக்கிறவனுக்கு ஒழிக்காமல் இருக்கவே உண்மையான உபவாசம். நம்முடைய உள்ள கேரக்டர் சேர்ந்ததாய் உபவாசம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த லென்த் காலங்கள்ல நம்மளோட கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நம்ம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவுக்குள்ளுதான் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையகள் எல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயிடும். நம்ம இந்த லென்த் காலத்துல தேவனோட அதிகமாக நேரத்தை செலவிட்டு நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒழித்து ஒரு புதிய மனிதனா நம்முடைய சுபாவங்களையும் சரி நம்முடைய கேரக்டர்ஸ்லயும் சரி ஒரு அன்புள்ளவனாக ஒரு ஈகோ இல்லாம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார். நீங்க எப்படிப்பட்ட உபவாசம் இந்த லென்த் காலங்கள்ல இருக்க போறீங்க?